மகளின் மருமகளை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா துளசி மேலே ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக அந்த நாகம்மா கோவிலில் இருக்கணும். அந்த பாம்பு துளசியை தீண்டவே இல்லை அப்படின்னா துளசி தப்பு செய்யலைன்னு அர்த்தம். அப்படி ஏதாவது பண்ணிருச்சு அப்படின்னா துளசி தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஊர் வழக்கத்தை நம்புகிறாங்க. அதனால துளசியும் அந்த வழக்கத்துக்கு ஒத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க போய் அந்த ஊர் கோவிலில் நாகம்மா கோவிலில் நைட்டு ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா அவங்க வீட்டில் உள்ள சூடாமணியோட அம்மான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு விஷப்பாம்பை ரெடி பண்ணி பார்த்திங்க அப்படின்னா அதை துளசி இருக்க அந்த கோவிலுக்குள்ளே விட்டுருவாங்க. அந்த பாம்பு துளசியை கொத்திருக்காதா என்ன நடந்துச்சு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்லாரும் விடிஞ்சதுக்கப்புறம் துளசியை பார்க்கறதுக்கு கோவிலுக்கு வராங்க. கோவில் பூசாரி வரத்துக்கு லேட் ஆகுது. அவர் திறந்தாதான் துளசிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும். அவர் திறந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா துளசி மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க. ஆனால் அவங்க பாம்பு கொத்தி விழுந்திருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மூலயமா துளசி ஒரு தப்பும் செய்யலை அப்படிங்கிறது நிரூபணமாகுமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.